நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம். அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் தட் இஸ் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ப்ராசஸிங். ஃபாஸ்டர் தட் இஸ் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் டைமில் நிறைய தட் இஸ் வி கேன் டூ மெனி ப்ராசஸ் மெனி டாஸ்க் நம்மளால் முடிக்க முடியும் இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர் require far less time than human being in performance a particular task. Therefore, accounting data are processed faster using computerized accounting system. நம்ம ஹியூமன் பீயிங் நம்ம போடுற நம்ம மேனுவலாக எழுதுறதோட நம்ம அக்கௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா வேகமாக அவுட்புட் நம்ம கிடச்சிடும். அந்த வேகமாக நம்ம வேலையும் செய்ய முடியும். அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஹியூமன் பீயிங் நம்ம வந்து மேனுவலாக எழுதும்போது நிறைய வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கும்போது எரர் வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் இல்லையா. ரொம்ப அக்கௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எரர் வந்து கொஞ்சமாக சில எரர் நமக்கு தெரியும். ட்ரையல் பேலன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். எரர் வந்து ஒரு மேனுவலாக என்ட்ரி போடும்போது எரர் வந்து சகஜம். ஆனால் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியாகும். ரிலையபிலிட்டி இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் இமென்ஸ் டு வார்டன் டயர்ட்னஸ் ஆஃப் ஃபேட்டிகி. therefore these can perform repetitive functions effectively and high reliable. உங்களுக்கு தெரியும் ஒரு ஹியூமன் பீயிங் ஒரே விஷயத்தை அடிக்கடி செய்யும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு போரிங் வரும். அதே மாதிரி ஏதோ தப்பு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணாலும் எந்த மிஸ்டேக்ஸும் அதில் வரப்போதில்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். நமக்கு எப்போ என்ன வேணாலும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இல்லையா. அதாவது டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் வந்து சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே கம்ப்யூட்டரை. அதே இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கம்ப்யூட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். Accounts balance will always be up to date since the record are automatically updated as when accounting data are entered or stored. அதாவது நம்ம இப்போ ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we have to prepare trading and profit loss account பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். பட் இப்போ இதில் மேனுவலாக பண்ணும்போது பட் இந்த கேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டோடனே இன்றைக்கி என்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனோ இல்லை வந்து லாபமோ எல்லாமே நம்மளால் உடனே பார்க்க முடியும். Next, efficiency. The computer-based accounting system ensure better use of time and resources. எஃபிஷியண்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட், ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரைவல். நிறைய ஸ்பேஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் பண்ணோம். அதே மாதிரி நிறைய ஃபார்ம் இருக்குது, லெஜர் இருக்குது, ஜேர்னல் இருக்குது, எல்லாமே ரெஜிஸ்டர் எல்லாமே அதிலே நம்மளால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட், work as a motivator to the employee. Employee using computer system feel more valuable as they are trained and specialist for the job. நிறைய யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆட்டோமேட்டட் டாக்குமெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். Accounting reports like trial balance and financial statement are generated automatically and are easy accessible just by a click of a mouse. ஓகே, இப்போ எல்லா ரிப்போர்ட் போட்டுட்ருக்கோம். ட்ரையல் பேலன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக அந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் பார்ப்போம் இல்லையா. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தானாகவே ஜென்ரேட் ஆகிடுது. ஓகே, ஒரு மவுஸில் கிளிக் கொடுக்கும்போதே நமக்கு ரிப்போர்ட் கை கொண்டுது. MIS report. It is easier to monitor and control the business using the real-time management report generated by the computer's information system. அப்பப்போ நிமிஷத்துக்கு நமக்கு என்ன ரிப்போர்ட் வேணுமோ நம்மளால் அதுலேருந்து பார்த்துக்க முடியும். Next, we are moving to the limitations of the computerized accounting system. இந்த கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹேஸ் சம் லிமிடேஷன்ஸ். கண்டிப்பாக லிமிடேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதில் பார்த்திங்கன்னா ஹெவி காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டலேஷன். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி அப்டேட்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது நியூ வெர்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கனால நம்மளால் வந்து உடனே மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு வந்து இன்ஸ்டலேஷனுக்கும் சரி அதோட காஸ்ட் அப்படிங்கிறது ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட், காஸ்ட் ஆஃப் ட்ரேடிங். டு என்ஷூர் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங், new versions of hardware and software are to be introduced. This requires special training and hence cost incurred to train the staff personally. So new versions வர நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்டாஃபுங்களுக்கு ஒவ்வொரு ட்ரைனிங் கொடுக்கும்போது நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபியர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ
ஒரு நம்ம சிஸ்டத்தை எடுத்தாவே பாருங்கள், ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுறது, லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறது, நெக்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் போடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேஷியர் 2-3 ஸ்டாஃப் இருப்பாங்க இதுக்கு. பட் இப்போது இதுக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரு சிஸ்டத்தில் நம்ம டேட்டா கொடுக்கும்போது, நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்புட் கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்து தானாகவே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 3-4 பேர் செய்கிற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் தானாகவே செய்கிறதுனால இங்கே என்ன இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். டிஸ்டர்ப் ஆஃப் த ஒர்க். When computer system is introduced, the existing process of accounting and other works are interrupted. This result the change in working environment. கண்டிப்பாக environment change ஆகிறதுக்கு இருக்குது. சிஸ்டம் ஃபெயிலியர் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம சிஸ்டம் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் என்ன வேணால் ஆகலாம் இல்லையா. இட் இஸ் அ எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா ஏதாச்சும் போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே கிராஷ், எல்லாமே போயிடும். அதே மாதிரி வந்து ஃபெயிலியர், ஹார்ட்வேர்டு வந்து இதாயிடுச்சு அப்படின்னா எல்லா டேட்டாஸ் நம்ம கொடுத்து எல்லாமே நமக்கு கிடைக்காம போயிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி சிஸ்டம் ஃபெயிலியருக்கு ரொம்ப ஒரு இட் இஸ் ஒன் ஆஃப் தி லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், டைம் கன்சியூமிங். When there is a system failure and alternative arrangements need to be made to avoid loss of work. This consumes some time to bring the regular process back இல்லையா. அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் எதுவுமே வேலை செய்ய முடியாது, ரொம்ப நேரம் ஆகுது எடுக்கிறதுக்கு. ஸோ நமக்கு தெரியும் இந்த பேங்க்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்போது பேங்க்கில் போகும்போது சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்லாம் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி and anticipated error not known. Unlike human being, computer do not have a capability to judge or detect anticipated error in the system. இந்த இடத்துல தப்பு வரும் அப்படின்னு நம்மளால ஹியூமன் பீயிங் சொல்ல முடியும். பட் அந்த இடத்துல கம்ப்யூட்டருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. Breach of security. The danger of virus and hacking into the system from outside creates a strong need for security of the system. Similarly, the person who has created the specific program can easily defraud by tampering with the original records. என்னதான் நம்ம செக்யூரிட்டின்னு சொல்லியிருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் வருது, அது மாதிரி ஹேக்கிங் வருது, இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யார் ப்ரோக்ராம் செஞ்சாலும் அவங்களால என்ன பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி டிஃபால்ட் பண்ணி அதை எடுக்கவும் முடியும், ஒரிஜினல் ரிப்போர்ட்ஸ் அவங்களால எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லிமிட்டேஷனாக தான் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெல்த் டேஞ்சர். Extensive use of the computer may lead to many health problems such as eye strain, muscular complaints, backache, etc., resulting in reducing work efficiency as well as increased medical expenditure. ரொம்ப நேரம் நம்மளே சொல்கிறோம், ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் இருந்தால் கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் கிரியேட்ஸ் அ ஹெல்த் டேஞ்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது that is difference between manual and computerized accounting. இந்த பாருங்கள், recording of transactions are recorded manually, transactions are recording using computer. இங்கே வந்து நம்ம மேனுவலாக ரெக்கார்ட் பண்ணுறோம், இங்கே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸை என்ட்ரி போட போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். transactions are stored in volume of book, transactions are stored in well designed database. இங்கே வந்து புக்கில் என்ட்ரி போடுறோம், தட் இஸ் ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு டிசைன் டேட்டா பேஸில் போட போகிறோம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட், ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். லெஜர் அக்கௌண்ட், ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிப்பேர்ட் மேனுவலி. நம்ம இது எல்லாமே மேனுவலாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஜேர்னல் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம கைக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரிப்ரேஷன் ஆஃப் த ரிப்போர்ட். Analysis of the financial statement and preparation of the report are done manually. இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தனியாக தான் மேனுவலாக எடுத்து கரண்ட் அசட் இது எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம போடுவோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸும் அதே ப்ரிப்பேர்ட் ஆகிடும். டைம் இன்வால்வ். It takes lot of time as everything from journalists to report generate manually. ஒவ்வொருத்தரையும் ஜேர்னல்லேருந்து பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். ஏன்னா ஜேர்னல் போடும்போதே தான் சப்சிடி புக்கில் ஒரு பக்கம் போயிடும், அதே மாதிரி லெஜர் க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ எல்லாமே அப்டேட்டில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரி ஆகும்போதும் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு எப்போ வேணால் என்ன ரிப்போர்ட்டாக நம்மளால் பார்த்துக்க முடியும். காஸ்ட் இன்வால்வ். The cost is high in manual accounting as several books of accounting are maintained. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட் புக்கு ஜேர்னல் வாங்கணும், ஜேர்னல் புக்கு, நெக்ஸ்ட் லெஜர் புக் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கும் வாங்கும்போது அது வந்து காசு அதிகமாகும். ஆனால் இந்த கேஸ் இதில் பார்த்திங்கன்னா கம்போனன்ட் கொஞ்சமாக இருந்தால் போதும். நமக்கு கம்பேர் டு மேனுவல் அக்கௌண்ட் கம்பேர் பண்ணும்போது ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாமே சாஃப்ட் காப்பி நம்மளால் வச்சுக்க முடியும். Retrieval of data. It became difficult and time consuming to retrieve data as several books have to gone through. அதாவது ஏதாவது டேட்டா பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பேஜாக தந்து பார்க்கணுன்னு 2-3 புக் எடுத்து ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது நம்மளால் உடனே ஈஸியாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அக்யூரசி. இதில் கிளரிக்கல், அதாவது நம்ம மேனுவல் எழுதும்போது நிறைய தப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் வரும்போது மேனுவலை கம்பேர் பண்ணும்போது இது என்னவாக இருக்கும், ரொம்ப எரர்லாம் ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேட்டிங் ரிப்போர்ட்ஸ். கம்யூனிகேஷன் ஆஃப் த ரிப்போர்ட் டேக்ஸ் டைம் அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட். இட் ஹேஸ் பீன் டன் மேனுவலி டு யூசர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, கம்யூனிகேஷன், ஒரு ரிப்போர்ட் கம்யூனிகேட் சொல்லணும் அப்படின்னா ரிப்போர்ட் எடுக்கணும், ட்ரையல் பேலன்ஸ் இருந்து ரிப்போர்ட் எடுத்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே அந்த அனலைஸ் பண்ணி கொடுக்க லேட் ஆகும். பட் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே அதிலே இருக்கும். அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து கையில் கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. கம்பேர் பண்ணும்போது மேனுவலாக கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் அக்கௌண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா ரிப்போர்ட்டும் நம்மளால் எடுக்க முடியுது. நெக்ஸ்ட் comes to accounting software. The main function of CAS is perform the accounting activities in an organization and generate report as per the requirement of the users. அதாவது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி, தட் இஸ் நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, என்ன ரிப்போர்ட் கேட்குறோமோ அது கொடுக்கறது தான் வந்து இந்த சிஏஎஸோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. டு அப்டைன் த டிசைர்ட் ரிசல்ட் ஆப்டிமலி நீட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் ஆர் பேக்கேஜ் ஆர் டு பி இன்ஸ்டால்ட் அந்த ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் நம்ம கேட்குறதுலாம் நம்மளால் கொடுக்க முடியும். அது எப்படின்னா யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பிஸ்னஸ் கன்சர்னுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே இப்போ டிபார்ட்மெண்டலுக்கு வேறு மாதிரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வேறு மாதிரி வேணும் இல்லையா. இப்போ இந்த ஆஃபீஸ் அந்த அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட தட் இஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸு ஒவ்வொரு பிஸ்னஸ் கன்சர்னுக்கு அவங்க தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ சூட்டபிள் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 3, that is one we can see ரெடிமேட் சாஃப்ட்வேர், கஸ்டமைஸ்ட் சாஃப்ட்வேர் அண்ட் டெய்லர்மேட் சாஃப்ட்வேர். 3 சாஃப்ட்வேர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெடிமேட் சாஃப்ட்வேர். These packages are standardized or ready-made package which can be used by business enterprises immediately and procurement. These packages are used by small and conventional business enterprises. Cost of installation and maintenance are very low. Training cost is negligible and sometimes the vendor provides free of cost training. These software are used by those enterprises which financial transactions simple, uniform and routine in nature. Few example of the software: Tally, then Visimar, Profit Book, etc. இது வந்து என்னன்னு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நமக்கு வந்து தட் இஸ் அந்த பேக்கேஜ் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், we can see கஸ்டமைஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மெனி அ டைம் இட் இஸ் நாட் பாசிபிள் த ரெடி டு யூஸ் பேக்கேஜ் சூட் த ரிக்வயர்மெண்ட். அதாவது எல்லாத்துக்கும் எல்லாமே சூட் ஆகாது. சில சாஃப்ட்வேர் வந்து சில பேருக்கு சூட் ஆகும், சில ரெடிமேடாக இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, ரெடிமேட் வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகுது. ஸோ எனக்கு என்ன தேவையோ, என்னோட பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர். திஸ் ஹெல்ப், தட் இஸ் கஸ்டமைஸ் பேக்கேஜ் கேன் பி மாடிஃபைட் அக்கார்டிங் டு நீட் ஆஃப் த என்டர்பிரைஸ். எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம், அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், software can record attendance of the employees and the requirement of the customer. It can also be count the absence of the employees in a month, etc. நமக்கு என்ன வேணும், அதாவது இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு போயிட்டோம்னா அங்கே என்ன க்ரோசரியோட ஐட்டம்ஸாக இருக்கும், அதோட லிஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் கன்சர்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்தா அது பேர் கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. Next we can see tailor-made software. Large enterprises have their own way of functioning. For effective management information system, varied and specific information is frequently required by many users which may not be needed in the case of small or medium scale enterprise. In such enterprise depend upon the functioning need-based software known as tailor package are installed.
The cost of this package is very high and specific training for using the package is also required. Okay, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லர் மேட் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் ஒரு கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது. பட் இது என்னென்னா லார்ஜ், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பணம் செலவாகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ட்ரெயினிங்க்கும் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், குரூப்பிங் அண்ட் கோடிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் குரூப் பண்ணியிருப்போம். தட் இஸ் குரூப்பிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அசட்ஸ், லைபிலிட்டிஸ், ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ். ரெவென்யூனா இன்கம், எக்ஸ்பென்ஸ்னால் உங்களுக்கு செலவுன்னு தெரியும். ஸோ இதில் பார்க்கும்போது அசட் வந்து நம்ம பிரிச்சுருப்பாங்க ஃபிக்ஸட் அசட் அண்ட் கரண்ட் அசட். ஓகேவா. லைபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கேபிட்டல், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ். ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் அதர் இன்கம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து குரூப். அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு இதில் வந்து 4 தான் இருக்கும். ஒன்று அசட், லைபிலிட்டி, இன்னொன்று ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர். இந்த 4ல் சப் ஹெட்டிங்ஸாக நம்ம என்னென்ன போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் அசட்னா ஃபர்னிச்சர், பில்டிங், லேண்ட், மிஷினரி இதெல்லாம் ஃபிக்ஸட் அசட்டில் வரும். இப்போ நம்ம ஒரு ஃபிக்ஸட் அசட் வாங்குகிறோம் அப்படின்னா அது எங்கே காட்டுவோம், ஃபிக்ஸட் அசட் குரூப்பில் காட்டுவோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் அசட் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் இதெல்லாம் வரும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு சப் ஹெட்டிங்கும் நம்ம இங்கே போட்டிருப்போம். அந்த ஹெட்டிங்கில் தான் நம்ம அக்கௌண்ட்ஸை என்ட்ரி போடுறோம், ட்ரான்சாக்ஷன்ஸை என்ட்ரி போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கோடிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கோட் இஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஜென்ரலி கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் இன்வால்வ் கோடிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கோடிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் நீடட் whether there are numerous accounts, head is an organization. அதாவது நிறைய விஷயம் இருக்கும்போது ஒவ்வொருக்கும் ஒரு கோட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம கோடிஃபிகேஷன் சொல்லுவோம். மெத்தட் ஆஃப் கோடிஃபிகேஷன் பாருங்கள், sequential code. The sequential code number or letter or design assigned in consecutive order, constructive order. These codes are applied primarily to source documents such as check, invoice, etc. இந்த செக்குக்கு இன்வாய்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதுக்கெலாம் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம சீக்வென்டல் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளாக் கோட்ஸ். பிளாக் கோட்ஸ்னு வரும்போது ஒரு ரேஞ்ச் வரைக்கும், ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர் இஸ் பார்ட்டட் இன்டு டிசைன் நம்பர் ஆஃப் த சப் ரேஞ்ச். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு இப்போ போத்தீஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் அப்படின்னு சொல்லும்போது எடுக்கும்போது அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சைஸ் வெரைட்டிஸ் ஆகும் இல்லையா. அதே மாதிரி ஒரு கம்பெனிஸ் வெரைட்டிஸ் ஆகும். இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனி ஷர்ட்ஸில் நிறைய வந்து சைஸஸ் வெரைட்டிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 to that is எக்ஸ்எல் லார்ஜ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு வரும்போது இதை வந்து இந்த மாதிரி நம்ம டீல் பண்ணுறது, இந்த மாதிரி பிரிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பிளாக் கோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கோட் டீலர் டைப்பு. ஓகே, 100 to 199. அது ஸ்மால் பம்ப்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள், மீடியம் பம்ப்ஸு, அதாவது பைப்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம சப் ரேஞ்ச் வச்சு நம்ம கோடிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கோட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறது கோடிங் அப்படின்னு சொல்லுவோம், பிளாக் கோட்ஸ். மெனோமிக் கோட்ஸ் அப்படிங்கிறது, the mnemonic codes consist of the alphabet or the abbreviations as symbols to codify a piece of information. எக்ஸாம்பிள் பாருங்கள், சேல்ஸுக்கு சேல்ஸ் லெஜருக்கு எஸ்ஜே, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஹெச்கியூ. ஒரு விஷயத்த சின்னதாக தட் இஸ் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு கோட் கொடுத்தோம் அப்படின்னா அது மெமோனிக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா அக்கௌண்டிங் கம்பேர் பண்ணும்போது நம்ம மேனுவலாக எழுதும்போது when we compare to manual accounting வந்து அக்கௌண்டிங் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் ப்ராக்டிகல் பண்ணும்போது தெரியும், நம்ம ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டாக கைக்கு வரும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த காலத்தில். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.